அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் தங்கராஜா, இடைநிலை ஆசிரியர், PUMS பாரப்பட்டி, சேலம் மாவட்டம். முதல் பதிவை பார்த்து வாழ்த்திய அன்புள்ளவங்களுக்கு நன்றி. இதுவும் ஒரு எமிஸ் தொடர்பான, அதுவும் ரீசைஸ் தொடர்பான வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் வீடியோ பார்த்த சில ஆசிரியர்கள் ஃபோன் பண்ணி, ஒவ்வொரு ஃபோட்டோவாக நாங்கள் ரீசைஸ் பண்ணுற சிரமமாக இருக்குது, ஒரே டைமில் செலக்ட் பண்ணி நாங்கள் ஃபோட்டோ ரீசைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக முடியும். அதற்கு என்ன பண்ணணும்னா, ஃபோட்டோ இந்த ரீசைஸ் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவோட சைஸ் நம்ம கரெக்டாக இன்னும் 200x200 வரணுங்கிறதுக்காக தான் நம்ம கிராப் பண்ணுறோம். ஸோ அந்த கிராப் பண்ணுற வேலை இல்லாமல் நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போதே மாற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் மல்டி ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்புறம் நாங்கள் ஒரே சிங்கிள் கிளிக் நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் கிட்ட. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, கேமராவில் ஒரு சின்ன செட்டிங்ஸ் மாற்றம் செய்யணும். கேமரா ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது கேமராக்குள்ளார செட்டிங்ஸில் மாற்றங்கள் செய்யணும். இந்த கேமராக்குள்ள செட்டிங்ஸ் மாற்றம் செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது முதல் வீடியோவை பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க, அப்போ தான் இது புரியும். ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ கேமராக்குள்ளே போகிறோம். இந்த யூடியூப் சேனல்லையே முதல் வீடியோ இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வக வடிவில் இருக்குது இல்லைங்களா. நாம் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே 200x200 சதுர வடிவில் தான் இருக்கும். அதற்காக தான் நம்ம செட்டிங்ஸ் மாற்ற போகிறோம். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். போயிட்டு ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். 16:9, 4:3, 1:1 அளவு 1:1 கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சதுர வடிவிலான ஸ்க்ரீன் வந்துச்சு. கேமரா ஏரியா ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவும் போய் குழந்தைங்கள பக்கமாக சிவர் ஓரமாக நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. அடுத்த 2வது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, 3வது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, 4வது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 4 ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஹோமுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பிக்சர் ரீசைஸ் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஃபோட்டோ பிக்சர் ரீசைஸ் ஆப் ஏற்கனவே நம்ம செலக்ட் ஃபோட்டோஸ்குள்ளே போய் எடுத்துட்டீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். செலக்ட் ஃபோட்டோஸ்குள்ளே போகிறோம். கடைசி எடுத்து ஃபோட்டோஸ் பூரா இங்கே இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஸோ நம்ம கேலரியில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரி தான். கிளிக் பண்ண உடனே ஃபோட்டோ வியூவும் ஃபோட்டோஸ் நிறைய செலக்ட் பண்ணால் கொஞ்ச நேரம் அழுத்தி விட்டீங்களா, அதே மாதிரி தான். கொஞ்சம் நேரம் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிக் மார்க் வந்துடும். மார்க் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கிறோம். சாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோன்னு செலக்ட் பண்ணுறோம். மொத்தம் 5 ஃபோட்டோ. ஓகே கொடுக்குறோம். ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது வந்தோடனே முன்னே நம்ம கிராப் பண்ணோம். அந்த கிராப் பண்ண தேவையில்லை. இப்போ நேராக ரீசைஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே கீழே கஸ்டம்னு இது பாருங்கள். இந்த கஸ்டம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 200x200 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே ரீசைஸ் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக நீங்கள் ரீசைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ ஹோமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் ஃபோட்டோ க்ரியேட் ஆகி அதில் நீங்கள் ரீசைஸ் ஆன ஃபோட்டோஸ் போகிறாங்க அதில் இருக்கும். நீங்கள் அதை வியூ பண்ணலாம். இதெல்லாம் ரீசைஸ் ஆன ஃபோட்டோ ரீசைஸ் எல்லாம் ரீசைஸ். இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், விட்த்து ஹைட்டு 200x200, ஃபைல் சைஸ் 11 KB தான் இருக்குது. இது நம்ம லேப்டாப்பில் இருந்து இந்த ஃபோட்டோ இருந்தாலும் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபைல் சைஸ் சின்னதாக வருது. அதே நீங்கள் எடுத்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 to 50 KBக்குள்ளார இருக்கும். நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேமரா செட்டிங்ஸில் மாற்றம் செய்கிறது ஒரு சில டிவைஸ் சப்போர்ட் பண்ணாது. அதாவது உங்கள் ஃபோன் கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாக இருந்தால் இந்த ஆப்ஷன் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தனித்தனியாக தான் ரீசைஸ் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் பிசி பயன்படுத்துகிற அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப்பில் எப்படி சிங்கிள் கிளிக்கில் ஈஸியாக ரீசைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். விருதுநகர்லேருந்து ஒரு டீச்சர் ஃபோன் பண்ணி ஸ்கூலில் சின்ன சின்ன ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கான பவர் பாயிண்ட் எப்படி செய்கிறது, எப்படி ஆடியோ மிக்ஸ் பண்ணுறது, எப்படி வீடியோ மிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஆடியோ பதிவு பண்ணுறது, அதற்கு தேவையான ஒரு வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக அடுத்த பதிவு அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். அது தொடர்பான வீடியோ பதிவேற்றம் பண்ணுறதுக்காக முயற்சிக்கிறோம். நன்றி, வணக்கம்.